கேட்டுறேன். திமுகவோட அமைச்சர் ஆர் எஸ் பாரதி தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் அவதூறு கருத்துக்களை பரப்பி வராரு. குறிப்பா கனிமொழி, திமுகவுடைய எம்பிஆர் கனிமொழி அவங்களுடைய மாநாட்டில் விருகம்பாக்கத்தில் காவல்துறை பெண் அதிகாரிக்கு பாலியல் சீண்டல் நடைபெற்றது. இவங்க பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சொல்லலாமா? அதிமுக அதாவது ரெண்டு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். ஒன்று இந்த தேர்தலில் போட்டியிடுகிற ஸ்டாலினுடைய தேர்தல் செல்லாதுன்னு ஆகுற மாதிரி ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஒன்று. ரெண்டாவது எடப்பாடியார் அவர்கள் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமும் ஆர் எஸ் பாரதி அவர்களும் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுல பதில தெரிவிக்கணும். முதல்ல அதை சொல்றேன். இப்ப கனிமொழி சோமு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுடைய மாண்புக்கும் கௌரவத்துக்கும் எதிராக எடப்பாடியார் பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் கடந்த தேர்தலில் எடப்பாடியாருடைய தாயாரை மிக இழிவாக ஆராசா பேசுற போது இந்த கனிமொழி சோமு எங்க சென்றார்? இந்த கட்சி எங்க போச்சு? ஏன் கனிமொழி கருணாநிதி கனிமொழியுடைய விருகம்பாக்கம் பொதுக்கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்கல்ல, அதுல அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ அந்த கண்ணியம் அந்த பெண் காவலருக்கு கிடையாதா? அதுபோல பல விஷயங்களை நாங்கள் அடுக்கிக்கிட்டே போலாம். பெண்களை பற்றி பொன்முடி பெண்களை பற்றி விழிவாக, பெண்கள் இருக்கிற இடத்துல இழிவா சைவத்தையும் வைணவத்தையும் பேசினாங்க. நான் கடந்த முறை கூட சொன்னேன். முன்னாள் இப்ப அமைச்சர் வேலு அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ரேஷன் அரிசியோடு ஒப்பிட்டு பலன்னு இருக்கு எங்களுடைய அரிசி, அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார், ஐஏஎஸ் அதிகாரி போல பளபளப்பாக இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய மாண்பும் கௌரவமும் எங்க போச்சு? அப்பெல்லாம் கேட்காதவங்க இப்ப பேசுறாங்க. அதை பெண்களுடைய மாண்பையும் கௌரவத்தையும் பேசுறதுக்கு திமுக அருகதை கிடையாது. அடுத்ததாக ஆர் எஸ் பாரதி ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவரு கொடநாடு வழக்குல நீங்க உள்ள போக வேண்டியிருக்குன்னு. ஏங்க ஆர் எஸ் பாரதி, நான் சொல்றேன், எத்தனை இந்த பூச்சாண்டி எவ்வளவு நாள் காமிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க? கொடநாடு வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அவங்கள யார் பெயில் எடுத்தா? திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள். அவங்களுக்கு யார் ஜாமீன் கொடுத்தா? வேற மாநிலம் கொலை கொள்ளை போன்ற கொடூர செயலில் ஈடுபட்டவங்க. அவங்களுக்கு யார் ஜாமீன் கொடுத்தாங்க தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி தலைவர்கள் ஜாமீன் கொடுத்தாங்க அந்த மாவட்டத்தில். அப்போ இன்றைய வரை அந்த வழக்கு முடியல. அப்போ அந்த சம்பவமே திராவிட முன்னேற்ற கழகத்தை அதுக்கு பின்னால இருந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் இப்ப வருது. ஏன் நீங்க அந்த கேஸ் அந்த வழக்கை நடத்த விடாம, அவங்களுக்கு தண்டனை கிடைக்க விடாம இவ்வளவு நாள் இழுத்து அடிச்சீங்க அப்படிங்கிறத நான் கேட்கிறேன். அடுத்ததாக இப்ப தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்தேன். அதுல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரு. அவர் பின்னாடி ஒரு வாகனம் போகுது, TN 06 AU 2345 ஒரு இன்னோவா வெஹிக்கிள் போகுது. அந்த வெஹிக்கிள் அது கவர்மெண்ட், அதுல என்ன ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரஸ். அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, அரசு அதிகாரிகள் இருக்காங்க. ஜாயிண்ட் டைரக்டர் பிரபுகுமார், அடிஷனல் டைரக்டர் மேகவர்ணம், சீஃப் ப்ரொடியூசர் பிலிம் டிவிஷன் ரவி. இதுல இப்போ அந்த இதுல முகில் ஒரு அவர் ஏற்கனவே வீடியோகிராஃபரா இருக்கிற ஒரு முகில் அதுல இருக்காரு, அந்த வண்டியில இருக்காரு. பிரபு இருக்கிறார், பிரபுகுமார்ங்கிறவர் இருக்காரு. அப்புறம் டிபார்ட்மெண்டோட டிரைவர் பிரபாகர்ங்கிறவர் இருக்காரு. லோகேஷ் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் சேர்ந்த யோகேஷ்குமார். சரி, இது வயலேஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். அதாவது அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தோன்னு இவங்கெல்லாம் போறாங்க. வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன், அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, அனுப்புறேன். அப்போ இது எப்படி அப்படின்னா, இது மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லி கேட்கல. நடவடிக்கை மட்டும் போதாது. 1975 இந்திரா காந்தி அம்மையார் அலகாபாத் தேர்தல் நடைபெறும் அந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. எதற்காகனா, அரசு அதிகாரியான யஷ்பால் கபூர் என்பவர் அவருக்கு தேர்தல் பணி செய்தார் என்பதை எதிர்த்து போட்டியிட்ட ராஜு நாராயணன் வழக்கு தொடர்ந்து இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்து. இப்போ ஸ்டாலினுக்கு அந்த நிலைமை தான். இந்த அரசு அதிகாரிகள் துணையோடு அவங்க எதுக்காக இதுல போறாங்கன்னா, இதுல எடுக்கிற வீடியோக்கள் இதையெல்லாம் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற DIPR செய்தி மக்கள் தொடர்பு துறை உடைய அந்த கருவிகளை பயன்படுத்தி எல்லா பத்திரிகைகளுக்கும் வீடியோக்களையும் செய்திகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அது DMK for TNங்கிற யூடியூப் சேனலுக்கு இங்க இருந்து போயிருக்கு. அந்த IP அட்ரஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த யூடியூப் சேனல் DMK for TN இமெயில் ஐடி privatenews2026@gmail.com. இதை IP எல்லாம் நீங்க செக் பண்ணணும். பண்ணீங்கன்னா இது ப்ரூவ் ஆகும். அப்ப அரசு அதிகாரிகள் முதலமைச்சருக்கு
தேர்தல் பணி செய்தார்கள் என்றால் அந்த தேர்தலே செல்லாது. இது லீகல் பொசிஷன். இதை விசாரிக்க வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. எனவே அந்த நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்கேன். இதன் மூலமாக அரசு அதிகாரிகளை நாளைக்கு வந்து அரசு அதிகாரி நாங்கள் போகல அதில் பண்ணால் வீடியோ வச்சுருக்கேன், நான் அதை கொடுத்துருக்கேன், உங்களுக்கும் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். அதில் அந்த வாகனம் செல்லுது, அதில் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படின்னா இதுக்கெல்லாம் யார் பின்னணியில இருந்து ஏற்கிறாங்கன்னா செல்வராஜ்னு ஒருத்தர், அவர் ஏதோ எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்களாம், அடிஷனல் டைரக்டர் செல்வராஜ், அவருடைய ஆளுகையில் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இதன் மூலமாக சிஎமோட பிஆர்ஓ ஆஃபீஸு, சிஎம் ஆஃபீஸில் இருக்கிற பிஆர்ஓ செக்ஷனு, தமிழ்நாடு ஃபிலிம் டிவிஷன் எல்லாம் மொத்தமாக இதில் வேலை பார்த்துருக்கு. இங்கே இருந்து எல்லா செய்திகளும் பத்திரிகைகள் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்குன்னா உங்கள் பத்திரிகை அலுவலகங்களுக்கு வந்திருக்கு, செய்தி வந்திருக்கு. இதுக்கு வந்திருக்க இமெயில் ஐடி பேர் நான் சொல்லியிருக்கேன். இந்த பாத்வேயை, இந்த ஐபி அட்ரஸை இப்போ அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எது அழிச்சாலும் அதுக்கு பொறுப்பு அதில் இருக்கிற உயர் அதிகாரிகள். எதுவும் இந்த ஆவணங்களையெல்லாம் அழிச்சிட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அரசு அதிகாரிகள் அரசு வேலையை மட்டும்தான் செய்யணும். அரசியல் கட்சிக்கு துணை போனால் உள்துறை நாகராஜனுக்கு ஏற்பட்ட கதி கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழக அரசு 89-91 இருக்கும்போது 90 வரை இருக்கும்போது உள்துறை நாகராஜன்கிறவர் தன் வரம்பு மீறி ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக பயன்பட்டதனால என்ன பலனை அனுபவிச்சார்னு தமிழ்நாடு பார்த்துச்சு. அதை மீண்டும் நினைவூட்டுகிறேன். எனவே அரசு அதிகாரிகள் இது போன்ற அவதூறாக, அதாவது தன்னுடைய வரம்பை மீறி அரசியல் கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு துணையாக போனால் இதான் கதி. இப்பொழுது நான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். இந்திய தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பா இந்த ஐபி அட்ரஸை பார்த்து அதை கைப்பற்றணும், ஆவணங்களை கைப்பற்றணும், அவங்களுக்கு சார்ஜ் மெமோ கொடுக்கணும், உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க மேல துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், கிரிமினல் சார்ஜஸ் பண்ணணும். ஏன்னா அரசுடைய மெக்கானிசத்தை, அரசுடைய இயந்திரங்களை தவறாக வீடியோ கேமரா, அந்த லைனு, டைரக்ட் லிங்க் கனெக்ஷனு, அந்த கம்ப்யூட்டர் உட்பட அனைத்தையும் தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய தண்டனைக்குரிய நார்மலாக வாங்கியிருக்காங்க, படித்து நாங்கள் அதை வந்து விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் தவறு செய்கிற அதிகாரிகள் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயும் இதே மாதிரி தான் நீங்கள் கூட நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் மேலெல்லாம் புகார் கொடுத்தோமோ அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க, அது தேர்தல் பணியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. அது வேற. இந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப கடுமையான கம்ப்ளைண்ட். இது ஒரு நிரூபணமானால் ஸ்டாலினுடைய தேர்தல் செல்லாது என்றாகும். ஏற்கனவே நான் வந்து நேற்றே அவங்களுக்கு இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். இப்போ தேர்தல் ஆணையம் இங்கே சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரை பார்த்து கொடுத்துருக்கேன். அந்த அதிகாரிகள் பேர் வேணுமா? அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜூம் பண்ணி பார்த்துக்கோ.